எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு. சார், அப்புறமா வாழ்ந்துக்கலாம்னு நம்ம வாழ்க்கையை ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய வாழ்றது இல்லை. என்ன அப்புறமா வாழ்ந்துக்கலாம் இல்லை, இப்ப வேற வேலை இருக்கு, நம்மளால இப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியாது, இப்ப நமக்கு வேற சில சிக்கல் இருக்கு, நம்ம அப்புறமா சந்தோஷமா இருந்துக்கலாம், இப்படி அப்புறமா வாழ்ந்துக்கலாம்னு மரணம் வரையில பல பேர் வாழ்க்கையை ஒத்தி வச்சுக்கிட்டே வராங்களே ஒழிய வாழ்தல் என்பதை நிகழ்த்தாமலேயே போய்விடுகிறார். நான் அப்படி சொல்றேன் ஒரு வார்த்தை, சட்டசபைகளை ஒத்தி வைப்பதால் தேசத்துக்கு நஷ்டம் இல்லை, ஆனால் வாழ்க்கையை ஒத்தி வைப்பதால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு சட்டசபையை நாளையிலேருந்து கூடும்னு சொன்னா நல்லதுதான், பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா வாழ்க்கையை அப்புறம் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா, இப்ப வேற ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார், அப்புறமா வாழ்ந்துக்கலாம். அது என்ன அப்புறமா வாழ்ந்துக்கலாம்? ஒரு திருமணம், ஒரு அப்பா டென்ஷன்லயே இருக்கிறான், திருமணத்தினுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்கல, என்ன பிரயோஜனம்? ஒரு பண்டிகை, அவங்க சொன்ன மாதிரி பண்டிகையினுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்கல, அப்புறம் நம்ம அந்த பண்டிகையை கொண்டாடி என்ன பிரயோஜனம்? அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு கரும்போட ஒவ்வொரு கணுவையும் அனுபவிக்கிற மாதிரி வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வையும் அணு அணுவா நாம அனுபவிக்கணும். அதான் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறதுக்கான பொருள். ஓஷோ ஒரு பெரிய மனிதரை பத்தி சொல்றாரு. அவர் என்ன பண்ணாராம், வாழ்நாள் முழுக்க உலகத்துல சிறந்த புஸ்தகங்கள் என்ன, இப்ப தமிழ்நாட்டில் திருக்குறள் சிறந்த புஸ்தகம், வடக்கு போனீங்கன்னா பகவத்கீதை சிறந்த புஸ்தகம், ஒரு சில இடத்துல பைபிள், இப்படி உலகத்துல சிறந்த புஸ்தகங்கள் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் தேடி 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 தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சிறந்த புஸ்தகங்களையும் என் லைப்ரரியில் இருக்கணும் அப்படின்னு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 லட்சம் புஸ்தகம் சேர்த்துட்டார். ஒருத்தன் கேட்டான், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டான். இல்லை, அதுக்கு நேரம் இல்லைன்னாராம். நான் அப்புறமா படிச்சுக்கலாம்னு முதல்ல சேகரிக்கணும் சேர்த்துக்கிட்டே இருந்தேன், இப்ப படிக்க வேண்டியதானே, எனக்கு கண்ணே தெரியலையே, நான் எப்படி படிப்பேன்? அது மாதிரி அப்புறமா வாழ்ந்துக்கலாம்னு வாழ்க்கையை ஒத்தி வச்சுட்டு பல பேரு வாழ்வின் சுகமான பல விஷயங்களை இழந்து போய் விடுகிறோம். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சரிதானா? நம்ம ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு அந்த அணு அந்த கணு அதை ரசிக்க வேண்டாமா? இப்போ மகிழ்ச்சியா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாம ஒரு கண்டிஷன் போடுவோம். இப்ப சொல்றேன், எந்த கண்டிஷன் போட்டாலுமே மகிழ்ச்சி போயிடும். அன்கண்டிஷனலா லைஃபை சந்திச்சாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியுமே ஒழிய வித் எனி கண்டிஷன் இன்க்ளூடிங் ஏர் கண்டிஷன் நீங்க கண்டிஷன் போட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? பாருங்களேன், நான் போன உடனே ரயில் கிடைச்சுட்டா